வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் கேட்டிங்கன்னா, செட்டிநாடு வந்திருக்கோம். இந்த செட்டிநாடில் பண்ணுற இந்த மிளகு குழம்பு எப்படி பண்ணு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது சார். மிளகு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த மிளகு குழம்பு பண்ண போகிறவங்க யார்? வெள்ளைச்சாமி பண்ண போகிறாரு. வெள்ளைச்சாமியா? ஆமாம். மிளகு குழம்பு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த குளிர் காலத்தில் வந்து இந்த இரும்பல், சளி இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வருதுன்னா அந்த டைமில் மிளகு சுக்கு குழம்புலாம் வீட்டில் பண்ணுவாங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த மிளகு குழம்பு எப்படி செட்டிநாடில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கேன். மெயினாக வந்து மிளகு, மோர் மிளகா சேர்ப்போம் அதுக்கு. ஓகே. இந்த மோர் மிளகுலாம் அந்தளவுக்கு காரம் கொடுக்குமா? காரம் வந்து இது கொடுக்கும், அது வந்து காரத்தமைக்கு கலர் கொடுக்கும். கருப்பு கலராக வராமல் ஒயிட் கலராக வரும். முந்திரி பருப்பு, தேங்காய் பூ, கசகசா. நம்ம வீட்டில் மிளகு குழம்புலாம் வீட்டில் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் நிறைய விதமாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், வெங்காயம் தக்காளிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக பண்ணுறாங்க. வெள்ளை பாத்திரத்தில் வச்சோம்னா அதே கலர் அப்படியே இருக்கும். சரி, ஓகே. கடாயில் வச்சோம்னா அந்த கருப்பு கலர் கொடுக்கும். கொதிச்சு அந்த ஆயில் கைக்கு வந்தால் தான் அந்த குழம்பு டேஸ்ட். அது எப்படி அரைச்சி எப்படி குக் பண்ண சொல்லிட்டு விளக்கமாக சொல்லிட்டாரு வெள்ளச்சம். என்ன டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த நாக்கில் அப்படி போடணும் டேஸ்ட். ஆக்சுவலாக இப்படி பார்க்கக்கூடாது. எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாருங்க மிளகு குழம்பு. நல்லா இருக்கும். ரைஸ்க்கு, ஒயிட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும் சார். பிரமாதமாக இருக்கு. இவங்க என்ன மாதிரி ஸ்பைஸ்லாம் யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோன்னா, திரு முருகேசன், அதுக்கப்புறம் அமெரிக்கன் நடேசன் ஐயா. இவங்க ரெண்டு பேரும் தான் மீட் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சூப்பர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம கிச்சனில், அதாவது ஷப்தினாஸ் கிச்சனில் வந்து 4 ரெசிபி, ஒரு அருமையான ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கீங்க. நல்லா சார். இன்றைக்கி நம்ம பார்க்க போது மிளகு குழம்பு. மிளகு குழம்பு. இந்த மிளகு குழம்பை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா மிளகு குழம்பு பெரும்பாலும் வந்து உடம்புக்கு நல்லது. நம்ம வீட்டில் கோல்டு இருந்ததுன்னா அந்த டைம் மிளகு குழம்புலாம் சாப்பிடுவோம். மிளகு குழம்பு சாப்பிட்டு நல்ல செரிமானத்துக்கு, வயிறு எந்த ப்ராப்ளம் எல்லாம் நல்லா இருக்கும் சார். சளி, இருமல், வயிறு ப்ராப்ளத்துக்கெல்லாம் மிளகு குழம்பு, பெப்பர் கிரேவி நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். நல்ல விஷயம். இந்த மிளகு குழம்பு பண்ணும்போது பர்டிகுலராக வந்து என்ன மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? மெயினாக வந்து மிளகு, மோர் மிளகா சேர்ப்போம் அதுக்கு. ஓகே. தேங்காய் பூ, முந்திரி பருப்பு, கசகசா. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணுவோம். ஆமாம். சரி, ஓகே. ஏன்னா பர்டிகுலராக நிறைய பேர் வந்து வீட்டில் மிளகு குழம்பு நிறைய விதமாக பண்ணுவாங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் கல்யாணத்தில் பண்ணுற ஒரு சீக்கிரட்டான ரெசிபிலாம் வச்சுருக்கீங்க. ஆமாம். மோர் மிளகாயெல்லாம் சேர்க்க மாட்டா வீட்டில். நம்ம கல்யாணத்தில் மோர் மிளகாய் சேர்ப்போம். ஆனால் இந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் தெரியாதுல்ல. அதனால தான் உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கோம். நல்லா. ஸோ இந்த மிளகு குழம்பு எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம பார்க்க போகலாமா? நல்லா போகலாம். அதுக்கு முன்னாடி ஐயாவை மீட் பண்ணிட்டு ஐயா இந்த மிளகு குழம்பு பற்றி இன்னும் 4 விஷயம் சொல்லுவார். நல்லா. ஏன்னா நம்ம சொல்கிறோட அவங்க சொன்னால் நல்லா இருக்கும். ஆமாம். ஸோ அவருக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி குழம்புலாம். 60-65 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லையா? அந்த அனுபவங்கள் இருக்கும்ல. சரி, நல்ல விஷயம். ஐயாவை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லைங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமாக ட்ராவல் பண்ண இந்த கேட்ரிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பார்த்துருப்பாரு. ஆனால் பர்டிகுலராக இந்த மாதிரி செட்டிநாடில் பண்ணுற இந்த ரெசிபிகளை தேடி கண்டுபிடிச்சி நம்ம வரதுக்கு காரணம்னா அவங்க பண்ணுற அந்த யூனிக்கான அந்த ரெசிபி தான். ஸோ இந்த ரெசிபி நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா ஜவலியமாக இருக்கேன் சார். சூப்பர். கடைசியாக வந்து அந்த எண்ணெய் கத்திரிக்காய், சிக்கன் செட்டிநாடு, இந்த மாதிரி ரெசிபிலாம் சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னைக்கு வந்து இந்த மிளகு குழம்பு பண்ணலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். செட்டிநாட்டு மிளகு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. சாப்பிட்டு பாருங்க மிளகு குழம்பு. எத்தனை பேருக்குலாம் பண்ணியிருக்கீங்க? நான் 2000-3000 பேருக்கு பண்ணியிருக்கேன். ஓகே. அதெல்லாம் நல்லா இறம்ப பண்ணுவோம். எங்கெல்லாம் போய் பண்ணியிருக்கீங்க? 5000 பேர் இடத்துல பண்ணுவோம். யார் யார் வீட்டிலாம் முக்கியமான வீட்டிலாம் பண்ணியிருக்கீங்க? காரைக்குடியில் எம்எஸ் அம்மோடு, ஆனாச்சவனா வீடு, அவங்க ஆத்தங்குடியார் சமூக செட்டியார் வீடு, இப்படி பெருங்குண்ட இடமெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஓகே. வெளியூர்லாம் பண்ணியிருக்கீங்களா? கால் வைக்காத இடம் பாக்கி இல்லை, எல்லா இடத்துக்கும் ஊருக்கு போய் பண்ணியாச்சு. சரி, ஓகே. ஆமாம், நல்லா பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த மிளகு குழம்பு பண்ண போகிறவங்க யார்? வெள்ளைச்சாமி பண்ண போகிறாரு. வெள்ளைச்சாமியா? ஆமாம். அவர் வெள்ளைச்சாமி என்ன எத்தனை நாளாக அவங்க கூட வேலை செய்கிறாரு? அது நம்மகிட்ட 15 வருஷமாக வேலை ஆக்குறாரு. காரைக்குடி சமையல் மட்டும் தான் பண்ணுவாரா எப்படி? எல்லா சமையலும் பண்ணுறா. செட்டிநாடு சமையல் எல்லா சமையல் தெரியும் அவருக்கு. சரி, ஓகே. மட்டன் சமைக்க தெரியும், மட்டன் சாப்பாடு, எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, சரி, ஓகேங்க ஐயா. கடைசியாக நான் டேஸ்ட் பண்ணும்போது நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணுங்க.
சரி சரிங்களா? இப்போ நாங்கள் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கண்ணே. நல்லா இருக்கு. சரி. வெள்ளச்சம் என்னை பார்த்து 7 மாதம் ஆயிடுச்சு. கடைசியாக வந்து எனக்கு அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ண சொல்லி சொன்னீங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப அருமையாக இருக்குது சொல்லி சொன்னாங்க. இந்த மிளகு குழம்பு எப்படி பண்ண போகிறோம்? மிளகு, தேங்காய், கசாசா, சோம்பு எல்லாம் சேர்த்து மோர் மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சி குழம்புக்கு மிளகு கட்டி குழம்பு வைக்கணும். சரி, ஓகே. இது அரைக்கிறதுனா வதக்குவோமா? வதக்கணும். வதக்கிட்டு தான் கொடுக்கணும். ஓகே. இதில் இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், புளி அப்படிலாம் எதுவுமே அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம காரம் வந்து மிளகு மட்டும் தான். இதுக்கு என்ன காரணம்? இந்த ஊரில் அப்படி தான் பண்ணுவீங்களா? செட்டிநாடுங்கிற மிளகு கட்டி குழம்புங்கிறது அதுதான். ஓகே. காரம்ங்கிறது மிளகு ஒன்று தான். ஓகே. இந்த மோர் மிளகாய் எதுக்கு? மோர் மிளகு கலர் கொடுக்கும். ஒயிட் கலர். அதனால கருப்பு அது சேருது. இது ஒயிட்டு. ரெண்டுக்கும் நார்மலாக கலர் கொடுக்கும். ஓகே. இந்த மோர் மிளகா பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து வீட்டில் தயிர் தாளிக்கிறதுக்கும் மோர் தாளிக்கிறதுக்கும் அந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணியிருப்பீங்க, இல்லை புளிச்ச மோருக்கு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த மிளகு அதுக்கப்புறம் இந்த மோர் மிளகா இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 10 பேருக்கு பண்ணுற மாதிரி சொல்கிறீங்களா? 10 பேருக்கு மிளகு கட்டி குழம்புக்கு வந்து மிளகு 150 கிராம், கசாசா ஒரு 25 கிராம், சோம்பு ஒரு 25 கிராம், மோர் மிளகா 100 கிராம், தேங்காய் ஒரு தேங்காய், முந்திரி பருப்பு 100 கிராம், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, பட்டை கிளை எல்லாமே தேவையான அளவு போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் போதும். நல்லெண்ணெய் தேவையான அதுக்கு ஊற்றிக்குவோம்ப்பா. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். நல்லெண்ணெய் தான் இந்த யூஸ் பண்ணணும். ஓகே. நல்லெண்ணெய் வந்து எதுக்காக பர்டிகுலராக இந்த குழம்புக்காக யூஸ் பண்ணுறோம்? நல்லெண்ணெய்ங்கிற வாடகை மணத்துக்கு அந்த குழம்புக்கு மிளகு இந்த காரத்துக்கும் ஈக்குவலாக வரும். சரி, ஓகே. அதனால மிளகு கட்டி குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். பெரும்பாலும் நம்ம வீட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு சைட்லேயே நான் பண்ணும்போது இந்த மிளகு குழம்புக்கு வந்து பூண்டு, இஞ்சி நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு புளி தண்ணி ஊற்றி மிளகை போட்டு இறக்கி வச்சுருப்பாங்க. அதுலேயே வந்து முழு தண்ணியெல்லாம் போட்டு வறுத்து பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படி பண்ணுறதில்ல. இங்கே வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல. பூண்டெல்லாம் சேர்த்தோம்னா, பூண்டு இஞ்சிலாம் சேர்த்தோம்னா அந்த பூண்டோட வாடகை மணங்கதான் வரும். இந்த மிளகு மிளகாவோட மிளகு இது டேஸ்ட்டு கிடைக்காது. ஸோ அதனால் எதுவும் சேர்க்காம இந்த மிளகு காஞ்ச மிளகா அதாவது மோர் மிளகா. சரி, ஓகே. நல்லெண்ணெய் மசாலா வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுறோமா? தேவையானது ஊற்றுறோம். நல்லெண்ணெய் ஊற்றினா அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். சரி, ஓகே. இந்த எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கு மிளகு போடணும். ஸோ நம்ம 150 கிராம் மிளகு யூஸ் பண்ணுறோம். அதில் 150 மிளகு. இந்த மிளகு குழம்புக்கு காரம் வந்து ஒன்லி மிளகு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஆமாம். இந்த மிளகு போடும்போது இந்த மோர் மிளகா போடுறோம்ல, இந்த மோர் மிளகா அந்தளவுக்கு காரம் கொடுக்குமா? காரம் வந்து இது கொடுக்கும். அது வந்து காரத்தமைக்கு கலர் கொடுக்கும். சரி, ஓகே. குழம்பு சேஞ்ச் ஆகும். கருப்பு கலராக வராமல் ஒயிட் கலராக வரும். ஓகே. இந்த மிளகு எப்படி பொரிஞ்சு வரணுமா? எப்படி பொரிஞ்சு வரணும். சரி, ஓகே. காரில் அடிக்காது. ஓகே. அதாவது அந்த பச்சை வாசனை தெரியாது. பச்சை வாசனை தெரியாது. சரி, ஓகே. இப்போ நல்லா பொரிஞ்ச பிறகு அடுத்து நம்ம என்ன போடுறோம்? கசகசா போடணும். கசகசாவா? ஆமாம். கசகசா எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? திக்னஸ் டேஸ்ட்டு கிடைக்கும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் சோம்பு போடுறோம். சரி, ஓகே. மிளகு நல்லா பொரிஞ்சு வருது. அதுக்கப்புறம் கசகசா, அதுக்கப்புறம் சோம்பு. இந்த கசகசா எதுக்காகனா அந்த குழம்போட டெக்ஸ்சர் வர்றதுக்காக பண்ணுறோம். மோர் மிளகா போடுறோம். சரி, ஓகே. அடுத்து முந்திரி பருப்பு. எதுக்காக கரெக்டாக யூஸ் பண்ணுற சொல்லிட்டு புரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். மிளகு வந்து காரம், அதுக்கப்புறம் அந்த மோர் மிளகா வந்து அந்த கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் திக்னஸ். ஓகே. நான் முந்திரி பருப்பு நிறைய ரெசிபி யூஸ் பண்ணுறீங்க. காரைக்குடி அதாவது செட்டிநாடு சமையலில் வந்து முந்திரி பருப்பு கம்பல்சரி யூஸ் பண்ணுவீங்களா? ஆமாம். எல்லாத்துக்குமே கட்டி குழம்புனா முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுவோம். ஓகே. தேங்காய் குறைச்சி போட்டுக்குவோம். ஓகே. அது போட்டுக்கு. சரி, ஓகே. இதுதான் கல்யாணத்துலேயும் பண்ணுறோம். கல்யாணத்துக்கும் இதே மெத்தேட் தான் கல்யாணத்துக்கு. ஓகே. அந்த மோர் மிளகா கொஞ்சம் கலர் மாறுது. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது தேங்காய் பூ போட்டுடணும். ஓகே. தேங்காய் பூ போட்டு நல்லா சுட்லேயே மசாலா வறுக்கணும். அந்த முந்திரி பருப்பில் கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. மாறி பாருங்களேன். தேங்காய் கொஞ்சம் அதிகமானா என்ன ஆகும்? தேங்காய் அதிகமாக முழுன்னு கெட்டியாக வந்துடும். அந்த டேஸ்ட் கிடைக்காது. ஓகே. அதனால தேங்காய் வந்து ஒரு தேங்காய் அளவு தான். 10 பேர்னா ஒரு தேங்காய் போடலாம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும். ஓகே. இது வறுக்கிற பக்குவம் எப்படி? அதாவது பர்டிகுலராக இந்த வறுக்கிற பக்குவம்னா கலர் மாறணுமா இல்லை லைட்டாக வறுக்கினா போதுமா? லைட்டாக கலர் மாறி வந்துச்சுன்னா போதும். சரி, ஓகே. ரியலி வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா
நம்ம வீட்டில் மிளகு குழம்புலாம் வீட்டில் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் நிறைய விதமாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் வெங்காயம் தக்காளிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக பண்ணுறாங்க. சில பேர் புளி யூஸ் பண்ணாலும் கூட பரவாயில்ல, ஆனால் அந்த வெங்காயத்தை தாளிச்சிட்டு அரைச்சி வச்சிருக்க மசாலாவை போட்டு கொதிக்க விட்டு அப்புறம் இறக்குவாங்க. நம்ம எங்கள் வீட்டு சைடில் அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஸ்டைலில் ஒரு ஊரில் பண்ணுறது. நம்ம சைடில் இங்கே செட்டிநாடுங்கிறது இதே மசாலா பொருள். சரி, ஓகே. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி கம்ப்ளீட்டாக அவர் ஸ்டைலில் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக ரேஷியோ சொல்லியிருக்கோம். இப்போ ரெடி ஆயிடுச்சுண்ணா அது? ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் அரைக்க ஆரம்பிக்கலாமா? சரி, ஓகே. ஓகே, இப்போ ரெடியான இந்த தேங்காவை வந்து, அதாவது இந்த மசாலா வந்து ஒரு ட்ரேயில் மாற்றுறோம். சூடு ஆறின பிறகு அரைக்கிறோம். ரைட்டா? ஆமாம், ரைட். ஓகே. இந்த மிளகு குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரே நாளில் தான் சாப்பிடணுமா இல்லை வச்சு சாப்பிடலாமா? வச்சு சாப்பிடலாம். எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம்? ஒரு வாரத்து வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியது. ஓகே. ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து கூலிங் மாறின பிறகு லைட்டாக சூடு ஏற்றணும். லைட்டாக சூடு ஏற்றிட்டு சாப்பிடலாம். சரி, ஓகே. கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த ரெசிபியை. இப்போ நம்ம அரைக்க போயிடலாமா? அரைக்க போயிடலாம். சரி. ஓகே, இப்போ ஃபைனலாக அந்த தேங்காய், மிளகு, மோர் மிளகா எல்லாத்தையும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த கலர் மாறல, கலர் லைட் அந்த மிளகோட அந்த தேங்காய் சேர்ந்து எப்படி இருக்கும்? ஆமாம், அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றணுமா? ஓகே. ஓ, நெல்லில் இவ்வளோ ஊற்றணுமா? ஆமாம், நல்லா நிறைய ஊற்றணும். எதுக்காக இவ்வளோ ஊற்றுறோம்? நம்ம எண்ணெயில் தான் வேகணும் அது. ஓ, அப்படியா? ஆயில் வந்து நம்ம ஊற்றிருக்க ஆயில் வந்து வெளியாகணும். சரி, ஓகே. அதான் அந்த கெட்டி குழம்பு நல்லா இருக்கும். அதாவது வேக 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 அந்த ஆயில் ஊற்றிருக்க ஆயில் வந்து வெளியாகணும். சரி, ஓகே. பட்டை இலை போடணும். சரி, இந்தாங்க. அதாவது பட்டை, அன்னாச்சிப்பூ, லவங்கம், அதாவது கிராம்பு, இலை, பிரிஞ்சி இலை. சரி, ஓகே. ஏலக்காய் போடுவோமா? அதில் ஏலக்காய் போட வேண்டாம். வேண்டாம். பட்டை, அன்னாச்சிப்பூவு, சரி, கிராம்பு, சரி, இலை. ஓகே. ஸோ தாளிப்பு போதுமா? தாளிப்பு சோம்பு போடணும் அடுத்து. ஓகே, இந்தாங்க. சரி, இதுக்கு பிறகு கருவேப்பிலை. ஓகே, கருவேப்பிலை. இதுக்கப்புறம் நல்லா வதங்கணும். புரிஞ்சது பிறகு நம்ம அந்த மசாலா அரைச்சிருக்க மசாலையை கரைச்சி ஊற்றணும். சரி, ஓகே. இதில் மஞ்சள் தூள்லாம் போட வேண்டியது? இதெல்லாம் எதுவும் போடணும். எதுவுமே தேவையில்லை. உப்பு மட்டும் தான் போடணும். தேவையான உப்பு தான் போடணும். வீட்டில் இருக்கவங்க சீக்கிரமாக ஈஸியாக பண்ணுவாங்க. ஈஸியாக பண்ணலாம். முன்னாடி ஃபஸ்ட்டு வறுக்கிறது மட்டும்தான் வேலை. ஆமாம். அதுக்கப்புறம் தாளிச்ச பிறகு இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு முக்கியம் பண்ண வேண்டியதான். சரி, ஓகே. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. பச்சை கருவேப்பிலை, சோம்பு எல்லாம். ஆமாம். இதுப்போ வந்து மசாலா ஆட்டிருக்க மசாலையை ஊற்றுறோம். சரி, ஓகே. போதுமா? போதும், விடுங்க. போதும். இதுக்கு பிறகு இன்னும் தண்ணி ஊற்றணுமா? போதுமா? தண்ணி போதும். சரி, ஓகே. உப்பு போடலாமா? உப்பு போடுவோம். நான் போடுவா உப்பு? போடுங்க. இந்தாங்க. போதுமா? போதும். இன்னும் போடலாமா? கொஞ்சம் போடுங்க. சரி, ஓகே. பத்தலைன்னா போட்டுக்கலாம். சரி, ஓகே. உப்பு போட்ட பிறகு அந்த தாளிப்பில் அந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு கறி தான். இப்போ எவ்வளோ நேரம் கொதிக்கிறதுக்கு? 15 நிமிஷமாச்சும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு அந்த ஆயில் கக்கி வந்தால் தான் அந்த குழம்போட டேஸ்ட். அதனால நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த கருப்பு கடாயில் நம்ம அந்த மசாலா வறுத்தெடுத்தோம். இப்போ வந்து பாத்திரம் மாற்றிருக்கோம். என்ன காரணம்? வெள்ளை பாத்திரத்தில் வச்சோம்னா அதே கலர் அப்படியே இருக்கும். சரி, ஓகே. கடாயில் வச்சோம்னா அந்த கருப்பு கலர் கொடுக்கும். சரி, ஓகே. அதுக்கு தான் அந்த வெள்ளை பாத்திரத்தில் வைக்கணும் இந்த குழம்பு. இவர் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாரு. பட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எதுக்காகனா, நீங்கள் வீட்டில் வந்து ஒரு கருப்பு கடாயோ எடுத்து நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த டைமில் நாங்கள் பண்ணுற மாதிரியே அந்த குழம்போட கலர் நல்லா வரணும்னா வராது. அதாவது கருப்பு கடாய் யூஸ் பண்ணால். அதுக்காக தான் இந்த மாதிரி பாத்திரம் மாற்றி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோம்? இதில் எதுவும் போடுறதில்ல. இறக்க போயில் ஒரு பாதி பழம் லெமன் புளிஞ்சு விட்டு டேஸ்ட் பார்க்க வேண்டியது. ஓகே. எதுக்காக லெமன் யூஸ் பண்ணுறோம்? இடத்துல மிளகுகள் வந்து சரியாக வறுக்காமல் அரை பாதிகளை போட்டால் அந்த வந்து பச்சை வடை அடிக்கும். அதுக்காக அந்த லெமன் எடுக்கும்.
சரி அதெல்லாம் புளிப்பு தன்மைக்காக தன்மைக்காக சேர்த்துக்கிறோம். ஓகே டன். அப்போ நல்லா கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுவோம். எதுக்காக நல்லெண்ணெய் இதில் யூஸ் பண்ணுறோம்? திருப்பியும் நல்லெண்ணெய் ஊற்றினா அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக எண்ணெயில் ஆயிலில் வேகிறனால தான் திருப்பி நம்ம பத்தாவதுக்கு ஊற்றிக்கிறோம். சரி ஓகே. ஸோ ஓகே சீக்கிரமாக வேகும், அடியும் பிடிக்காது. வேகாது, நல்லா இருக்கும். தேங்காய் பேஸ்ட் யூஸ் பண்ணி குக் பண்ணுற இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து அடி பிடிக்காமல் குக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் எக்ஸஸாக யூஸ் பண்ணுறோம். இப்போ வேகட்டும், அதுக்கு பிறகு பார்க்கலாம். அதாவது ஒரு 15 நிமிஷம் வேகணும் ரைட்டா? நல்லா 15 நிமிஷம் வேகணும். சரி ஓகே டன். இப்போ அந்த 15 நிமிஷம் நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடியாக இருக்குது. சரி, நீங்கள் சொல்லும் போது அந்த எண்ணெய் தள்ளன்னு சொல்லணும் பார்த்தீங்களா? ஆமாம், அதாவது நல்லா கொதிக்க வெந்துருச்சுன்னா அந்த ஆயில் வெளியாயிரும். ஓகே, நம்ம வெளியில் தேவையான ஆயிலாக எடுத்துக்கலாம். சூப்பர், நல்லா அருமையாக ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். லெமன் புளிஞ்சு டேஸ்ட்டு பார்க்கும். சரி ஓகே. லெமன் வந்து அந்த டேஸ்ட்டோட தன்மை கொடுக்குறதுக்கும் அதுக்கப்புறம் லைட்டாக புளிப்பு தன்மை வேணும் ரைட்டா? ஆமாம், ரெண்டுக்கும். எலுமிச்சம்பழத்தையும் புளிஞ்சாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோமா? மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே. இந்த மிளகு குழம்பு வந்து பர்டிகுலராக வந்து ரைஸோட சாப்பிடலாமா இல்லை இட்லி தோசை சாப்பிட நல்லா இருக்கும்? ரைஸுக்கு நல்லாயிருக்கும். ரைஸ் ஒன்றுக்கு தான் நல்லாயிருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அருமையான மிளகு குழம்பு எப்படி பண்ண சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதுவும் பர்டிகுலராக செட்டிநாடில் பண்ணுற இந்த மிளகு குழம்பு மிஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் எப்படி பண்ண உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மிளகு குழம்பு எப்படி பண்ணணும், எந்த டைமில் எலுமிச்சப்பழம் சாறு போடணும், தேங்காவை எப்படி வதக்கணும், அது எப்படி அரைச்சி எப்படி குக் பண்ணணும் சொல்லிட்டு விளக்கமாக சொல்லிட்டாரு. விளச்சம் என்ன டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரி. ஆனால் கொஞ்சம் கொடுங்க அப்படியே. அந்த கொடுக்குறேன். இன்னும் நிறைய போடுங்க. கொஞ்சமாக தரீங்களே? தாரேன், நல்லா நிறைய தாரேன். வாங்கிக்கோங்க ஐயா, டேஸ்ட் பண்ணுங்க. இந்த நாக்கில் அப்படி போடணும் டேஸ்ட். ஆக்சுவலாக இப்படி பார்க்கக்கூடாது. எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? உரப்பு காரம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்க. நல்ல வெள்ளை சாதத்தோட போட்டு சாப்பிட்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாதம் நல்லா நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் பாருங்க. நல்லா ரியலி வெரி நல்லா இருக்கும். ரைஸ்க்கு ஒயிட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும் சார். சூப்பராக இருக்கு. ஒயிட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும். மிளகு குழம்பு நிறைய விதமாக நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற இந்த மிளகு குழம்பு பிரமாதமாக இருக்குது. காரம் பார்த்தீங்கன்னா அதிகமான காரமும் தெரியல. அந்த தேங்காயோட அந்த இனிப்பு தன்மை ஒரு மைல்டாகவும், அதுக்கப்புறம் காரத்தோட அளவு அப்படியே தெரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொன்னார்ல, எண்ணெய் குக் பண்ண அந்த தேங்காய் பேஸ்ட் வெந்த பிறகு தான் எண்ணெய் தள்ளன்னு சொன்னார். ஆமாம், பேஸ்ட் வெந்து அது பிறகு அந்த ஆயில் பூரா நம்ம ஊற்றுற ஆயில் பூராமே வெளியே ஆயிடணும். ஓகே, அதான் அந்த மணுமுணுப்பு கிடைக்காம நல்லா இருக்கும் குழம்பு. சூப்பராக வந்திருக்கு. அருமையான ஒரு மிளகு குழம்பு. கண்டிப்பாக வெள்ளை சாதம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி மிளகு குழம்பு நம்ம நிறைய ரெசிபி பார்த்துட்டு வரோம். ஆமாம். இப்போ இந்த கல்யாணத்தில் இந்த மாதிரி கெட்டி குழம்பு மிளகு குழம்பு பண்ணுறீங்க, அதாவது கெட்டி மிளகு குழம்பு பண்ணுறீங்க. நல்லா. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ரெசிபி பண்ணுறீங்களே. இப்போ இந்த கான்டாக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை மற்ற ஃபங்க்ஷனுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் தர முடியுமா? நல்லா தரலாம். ஓகே. அமெரிக்கன் அடேஷன் கேட்ரிங் ஏசியன் அனைத்து விசேஷங்களுக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கும் நல்ல சிறந்த முறையில் வந்து சமையல் செய்து தரப்படும். செட்டிநாடு சமையல் 944242511 9003695318. ஒரு அருமையான மிளகு குழம்பு எப்படி பண்ணி தெரிஞ்சிருக்கோம். அதே டைமில் நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தரமான பண்ணுற ரெசிபி எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. என்ன வெள்ளச்சம் என்ன உங்கள் வெள்ளை மனசு மாதிரியே சூப்பரான ஒரு மிளகு குழம்பு பண்ணி கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.